அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கான இஷ்ட கடவுள் யார், உங்கள் ராசிக்கான இஷ்ட நம்பர் என்ன, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 2வது ராசி. மேலும் இந்த ராசியோடைய சின்னம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுடைய சின்னமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையானவங்க, அதிகமாக குறிக்கோள் உடையவங்க. அதாவது இந்த டைம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயம் செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணி அதை கச்சிதமாக செஞ்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட சின்ன ஒரு மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு விஷயம் ரொம்ப களமிறங்கி அதிகமாக செஞ்சு முடிச்சுட்டு அதில் வெற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை தொடங்குறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. ஏமாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் ஏமாத்துறவங்களாக இவங்க என்றைக்குமே இருக்க மாட்டாங்க. இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்கள அதிகமாக ஏமாற்றியவங்களா மட்டும்தான் இருப்பாங்களே தவிர உண்மையான ஒரு மனிதர்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னா முன்னாடியே போய் நிற்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு அவங்க கூட துணையாவது போய் நம்ம நிற்கணும் அப்படிங்கன்னு இயற்கையாகவே இவங்க யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போயுமே சுயநலமாக யோசிக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை இதை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க அவங்க வாழ்க்கையை வாழவே விட மாட்டாங்க. இவன் கெடணும், இவனை கெடுக்க, இவன் வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல இவங்க பேச மாட்டாங்க. ரொம்பவே தயக்கமுடையவங்களாக இருப்பாங்க. நம்ம என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நம்ம தப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கோட்டை விட்டுருவாங்க. பேச தெரியாதவங்கன்னே இவங்கள சொல்லலாம். சண்டைக்கு கூட இவங்க போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே அமைதியான ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி சேர்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பயன் தரக்கூடிய தகவல்களாக கண்டிப்பாக இந்த வீடியோ அமையும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது லாபகரமான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை நடக்குது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சொத்து விற்பனை அப்படிங்கிறது சித்திக்கும். மேலும் வீடு கட்டும் பணியில் துரிதமடையும். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான விஷயங்கள் நடக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நிலவி வந்த மந்த நிலைகள் அனைத்துமே மாறி சூடு பிடிக்கும். இன்னும் சிலருக்கு சொத்து கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பில்லாத அதிர்ஷ்ட வருமானத்தால் நாட்டம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் நிலவி வந்த சட்ட சிக்கல்கள் வழக்குகள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு இந்த காலகட்டம் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான பய உணர்வு நீங்கும். கடன் தொல்லை கட்டுக்குள் வரும். வராத கடன் இந்த காலகட்டத்தில்
உங்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் உள்ளாக்கும். நிலுவையில் உள்ள சில முக்கிய பணிகளை இப்பொழுது நடத்தி முடிப்பீங்க. கூட்டு தொழிலில் நிலவி வரும் கருத்து வேறுபாட்டில் புரிதல் உண்டாகும். பெண்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி வெற்றி நடை போடுவாங்க. மேலும் பார்த்து சென்றவரிடம் இருந்து சாதகமான பதில் கிடைக்கும். சில மாணவர்கள் பள்ளியில் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். அப்படிங்கிறனால பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி நடை போடும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் கூட லாபஸ்தானத்தில் ராகு ஏப்ரல் மாதம் 26 வரைக்கும் முன்னேற்றகரமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நினைத்தது எல்லாமே நடக்கும். வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். தொடர்ந்து அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வரவை அதிகரிப்பார். மேலும் தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட இடைவெளி குறைய போகுது. மேலும் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குருவால் அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே அவரது பார்வையால் உங்களுக்கு மே மாதம் 11 வரை யோகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் இருந்தீங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வில் முடிவு அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். எதிர்பார்த்த பாட பிரிவில் இடம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்றாலும் கூட கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் 24, 28 மற்றும் மே 1, 6, 19. செய்ய வேண்டிய பரிகாரம் நடராஜரை வழிபட நன்மை கிடைக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெளிவான மனதோடு உறுதியாக செயல்படக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் 10ஆவதுல சஞ்சரிக்கக்கூடிய சனியால் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணியில் நெருக்கடி ஏற்படுத்திய நிலையில் விரயஸ்தானத்தில் உள்ள சூரியனால் வீண் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் 3இல் இருக்கும் செவ்வாய் உங்கள் முயற்சியை வெற்றிகரமாக ஆக்குவார். சகோதரர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எடுத்த வேலையை முடித்து ஆதாயமும் அடைவீங்க. மேலும் மாதத்தின் முற்பகுதியில் யோகமான ராகுவால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். விரும்பியதை எல்லாமே நடத்தியும் அவர் கொடுப்பார். மேலும் தடைப்பட்ட பணிகள் நடத்தி வைப்பார். ஜென்மகுருவால் உங்கள் வேலை நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் 24, 29 மற்றும் மே 2, 6, 11. செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வத்தை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைகளும் நீங்கும். மேலும் மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். மேலும் மாதம் முழுவதுமே நட்சத்திர அதிபதி செவ்வாய் சாதகமாக இருப்பதால் முயற்சி எல்லாமே வெற்றி அடையும். ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் முடிவுக்கு வரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சுக்கிரன் புதனால் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நினைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேயர்களே, இந்த பதிவில் நம்ம ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் தெளிவாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.